வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து ரணில் விளக்கம் கடுமையாக விமர்சிக்கும் கர்தினால். சட்டமா அதிபரின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்காக இலங்கை கத்தோலிக்க திருச்சபை தொடர்புபடுத்தி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்ட அறிக்கை தொடர்பில் கொழும்பு பேராயர் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகி அவர்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தொடர்பில் சட்டமா அதிபரை உள்ளடக்கிய குழுவின் கலந்துரையாடல்களை இலக்குப்படுத்துவதற்காக சட்டமா அதிபர் சஞ்சீவ ராஜரத்னவின் பதவிக்காலம் நீடிக்கப்படுவதாக ஜனாதிபதி அறிவித்திருந்தார். இருப்பினும் இதனை மறுத்துரைத்த கர்தினால் ரஞ்சித் ரணில் விக்ரமசிங்கே இந்த விளக்கம் தவறாக வழிநடத்தும் செயற்பாடு என்றார். ஒரு சட்டமா அதிபர் ஓய்வு பெறும்போது இன்னுமொருவரை நியமிக்கலாம். சட்டமா அதிபர் யார் என்பது தொடர்பில் எமக்கு கவலை இல்லை. எனினும் நடப்பு சட்டமா அதிபர் ஒரு சாக்காக பயன்படுத்தப்பட்டு அவரின் பதவிக்காலம் நீடிக்கப்பட்டுள்ளமை கேள்விக்குரியது. அதேவேளை அடுத்தது யார் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அல்லது ஆட்சிக்கு வருவார்கள் என்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனினும் 274 உயிர்கள் பறிக்கப்பட்டதுடன் சொத்துக்கள் அளிக்கப்பட்டு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான காரணங்களையும் அறிய மக்களுக்கு உரிமை உள்ளது என்று கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு சென்ற பெண்ணுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து கொழும்புக்கு சென்று கொண்டிருந்த பெண் ஒருவர் விபத்துக்குள்ளாகி இருக்கின்றார். வெளிநாடு செல்லும் கணவனை விமான நிலையத்துக்கு விட்டு வீடு திரும்பிய வேளையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. கிரிபத்கோட பாதசாரி கடவையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொள்கலன்களை ஏற்றிச் செல்லும் பார ஊர்தியுடன் அதிநவீன கார் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. காரின் காற்று பலூன்கள் இயக்கப்பட்டதனால் ஓட்டி வந்த பெண் காப்பாற்றப்பட்டதாக போலீசார் அறிவிக்கின்றனர். காரின் பின்பக்கத்திருந்த சிறுவர் சிறு காயங்களுடன் கிரிபத்கோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கண்டெய்னரின் வலது புறத்திலிருந்த எரிபொருள் தொட்டி மீது கார் மோதியது. கார் பலத்த சேதமடைந்திருப்பதுடன் கார் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து மாகுலவில் இருந்த வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த அனர்த்தம் இடம்பெற்றிருக்கிறது. விபத்துக்குள்ளான கொள்கலன் பார ஊர்தியின் சாரதி தப்பிச் சென்றுள்ளார். சம்பவம் தொடர்பில் கிரிகத்வட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சஜித் பிரேமதாசவுடன் இணைய இருக்கும் அரசியல் முயற்சிகள். ஐக்கிய மக்கள் சக்தியுடன் தேர்தல் கூட்டணி உருவாக்குவதற்கு குறிப்பிட்ட சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர். இதற்கமைய டலஸ் அழகப்பெரும தியாஸ்ரீ ஜீசகர ரோனால்ட் ரணசிங்க தலைமையிலான அரசியல் குழுக்கள் குறித்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். புதிய தேர்தல் உருவாக்குவதற்கான வழிமுறைகள் இன்னும் உருவாக்கப்படாத நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் புதிய அரசியல் அமைப்புகள் யதார்த்தமானவை என்றும் அரசியல் தரப்புகள் கூறுகின்றன. இந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பட்டியலின் மூலம் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பின்னர் அதிலிருந்து விலகி எதிர்க்கட்சியில் இணைந்து கொண்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக ரகசிய சுரங்கப்பாதை. சிலாபம் ஏம்பிசியில் மேற்கொள்ளப்பட்ட அவசர அகழ்வாராய்ச்சியின் போது பழைய சுரங்கப்பாதையின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. நீர்வளங்கள் வடிவமைப்பு சபை ஊழியர்கள் குழுவொன்று பராமரிப்பு நோக்கத்துக்காக இவ்வாறு அவசர அகழ்வை மேற்கொண்டனர். சுரங்கப்பாதைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் செங்கல் சுவரின் ஒரு பகுதி தோண்டப்பட்டதாகவும் இந்த இடத்தில் மிக தெளிவாக காணப்படுகின்றது. தற்போதைய சிலாபம் மாவட்ட நீதிமன்றம் அமைந்துள்ள கட்டிடம் டச்சு காலத்தில் சிறைச்சாலையாக பயன்படுத்தப்பட்டது. அந்த சிறைச்சாலையிலிருந்து சிலாபம் துறைமுகம் வரை ரகசிய சுரங்கப்பாதை இருக்கலாம் என்ற தொல்லியல் பதிவுகள் இருப்பதாகவும் தொல்லியல் வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். இந்த சுரங்கப்பாதையின் பாகங்கள் இதற்கு முன்னரும் பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் ஆனால் இது தொடர்பாக முறையான அகழ்வாராய்ச்சிகள் எதுவும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை வெளிநாட்டு கொள்கை குறித்து முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை. இலங்கை தனது வெளிநாட்டு கொள்கைகளை கடன் வாங்கும் கொள்கையிலிருந்து பிரிக்க வேண்டும் என்று உலக வங்கியின் முன்னாள் செயலாளர் அறிவிக்கின்றார். வெளிநாட்டு கொள்கைகளை கடன் வாங்கும் கொள்கையிலிருந்து பிரித்தால் அதன் கடன் செலவில் சிக்கித் தவிக்குமே அதே தவறுகள் மீண்டும் இடம்பெறாது. இலங்கையின் மனித உரிமைகள் பிரச்சினையில் நாட்டில் மெத்தன போக்கு காரணமாக அமெரிக்கா, ஜப்பான் போன்ற நாடுகள் சாதகமான கடன்கள் நிராகரிக்கப்பட்டன. இதற்கு பதிலாக சீனாவிடமிருந்து வணிக கடன்களை தேர்ந்தெடுப்பதற்கு 2019ஆம் ஆண்டு அரசாங்கம் முடிவெடுத்தது. இருப்பினும் இந்த பயனற்ற செயல் நாட்டை துயரத்தில் ஆழ்த்தியிருப்பதுடன் வெளியுறவு கொள்கை நோக்கங்களை பொருளாதார கொள்கை நோக்கங்களுடன் கலந்துள்ளது. இந்த நிலையில் நாடுகளுடன் உள்ள உறவுகளை பொருட்படுத்தாமல் மலிவான கடன் வழங்குவோரிடமிருந்து இலங்கை எப்போதும் கடன் வாங்கியுள்ளது. எனவே இலங்கை தனது கடன் கொள்கையை அதன் வெளிநாட்டு கொள்கையிலிருந்து பிரித்து வைத்திருக்க வேண்டாம்.
பிரிவினையை உருவாக்குவது சாத்தியமற்றது சிலர் கூறுகின்றனர். ஆனால் தைவான் சீனாவைப் போல் இது சாத்தியம். தைவானும் சீனாவும் பரம எதிரி நாடுகளாகும். எனினும் சீனா தைவானின் மிகப்பெரிய வர்த்தக பங்குதாரராகவும் மிகப்பெரிய முதலீட்டு இடமாகவும் இருக்கின்றது. எனவே பொருளாதார கொள்கையில் அடிப்படையில் அவர்கள் உறவை தொடர்கின்றார்கள். இலங்கையில் கொண்டுவரப்பட்டுள்ள மத்திய வங்கி சட்டமும் பாதுகாக்கப்பட வேண்டி இருக்கின்றது. ஏனெனில் இந்த அரசாங்கத்தின் நிதி பற்றாக்குறைகளின் போது நேரடியாக நிறுவனத்துக்கு அழுத்தம் கொடுப்பதை தடுக்கின்றது. இதேவேளை இலங்கையின் வெளிநாட்டு கடன் முகாமைத்துவத்தில் உத்தியோகபூர்வ கடனாளிகளிடமிருந்து தனியார் பங்குதாரர்களுக்கு மாறுவது சிறந்த விடயமாகும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வெளிநாட்டில் பெறப்பட்ட விவாகரத்து ஆணை இலங்கையில் அங்கீகரிக்கப்படும் நீதிமன்றத்தின் தீர்ப்பு. இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட திருமணத்துக்கு வெளிநாட்டில் பெறப்பட்ட விவாகரத்து இலங்கையில் அங்கீகரிக்கப்படும் என்று கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. திருமண சட்டங்கள் தொடர்பாக சர்வதேச சட்ட தரங்களை முன்வைத்து அமெரிக்க கலிபோர்னியாவில் வசிக்கும் மனுதாரர் ஒருவருக்கு ஆதரவாக இந்த குறித்த விவாகரத்து ஆணை பிறப்பிக்கப்படுகின்றது. குறித்த வழக்கு தொடர்பில் தெரிய வருகையில் இலங்கையில் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட திருமணம் செய்து கொண்ட 2 இலங்கை நாட்டவர்கள் அமெரிக்கா சென்றுள்ளனர். இதன் பின்னர் அவர்கள் இருவரும் தங்கள் திருமணத்தை முறித்து கொள்ளவும் விவாகரத்து நடவடிக்கை தொடங்கவும் முடிவு செய்தனர். எனினும் பீஜிங் நாட்டில் மறுமணம் செய்து கொள்வதில் மனுதாரருக்கு ஆணுக்கு தடை ஏற்பட்டன. இந்த நிலையில் மனுதாரர் சார்பில் முன்னிலையான மூத்த சட்டத்தரணி தனது கட்சிக்காரர் அமெரிக்காவில் ஏற்கனவே விவாகரத்து பெறப்பட்டதாகவும் பீஜிங்கில் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தார். எனினும் பீஜிங்கின் அரசாங்கம் மனுதாரரின் அவர் பிறந்த நாடான இலங்கையிலிருந்து ஒன்றை அந்தஸ்துக்கான அல்லது விவகாரத்து பெற்றவர் என்ற ஆதாரத்தை வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டிருந்தது. எனவே அமெரிக்காவில் வெளியிடப்பட்ட விவாகரத்து ஆணையை அங்கீகரித்து நடைமுறைப்படுத்துமாறு இலங்கை சட்ட அமைப்பின் மூத்த உத்தரவை மனுதாரர் கூறுவதாக சட்டத்திறனை நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தார். பீஜிங்கில் மறுமணம் செய்து கொள்வதற்கான ஒற்றை அந்தஸ்தை நிரூபிக்கும் சான்றிதழ் பெற்றதாகவும் இலங்கையில் ஏற்கனவே உள்ள திருமணச் சான்றிதழை ரத்து செய்யுமாறும் மனுதாரர் கூறியிருந்தார். இந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அண்மையில் வழங்கிய தீர்ப்பை மையப்படுத்தி கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இந்த முக்கிய தீர்ப்பை மனுதாரருக்கு சார்பாக வழங்கியிருக்கிறது. இவ்வாறு இருப்பினும் குறிப்பிட்ட வழிகாட்டுதல் சான்றுகள் தொடர்பான சட்ட விதிகளுக்கு உட்பட்டதாகவும் இது ஏற்ப இருக்க வேண்டும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கிறது. அதற்கமைய ஒரு நாட்டின் சட்டம் வெளிநாடு ஒன்றில் நிச்சயிக்கப்படும் திருமணங்களை கலைக்க அந்தந்த நீதிமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவது முதல் வழிகாட்டுதலாகும். இரண்டாவது, இலங்கையில் திருமண ஒப்பந்தம் செய்து கொண்ட இரு தரப்பினரும் விவாகரத்து விண்ணப்பிக்கும் போது நியாயமான காலத்துக்கு அந்தந்த நாட்டில் வசிப்பது அவசியம். மூன்றாவது, கணவன் மனைவி இருவரும் அத்தகைய விவாகரத்து நடவடிக்கையில் வெளிநாட்டு நீதிமன்றத்தில் தீவிரமாக பங்கேற்றிருக்க வேண்டும் என்பது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. குடிவரவு திணைக்களம் மக்களிடம் மீண்டும் வைத்துள்ள கோரிக்கை. கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கும் போது தெளிவான தேசிய அடையாள அட்டை கொண்டு வருமாறு குடிவரவு திணைக்களம் மக்களிடம் அவசர கோரிக்கை விடுகின்றது. பழைய தேசிய அடையாள அட்டை கொண்டுள்ள விண்ணப்பதாரர்கள் புதிய தேசிய அடையாள அட்டையுடன் தமது பணிகளை மேற்கொள்ள வரும்போது கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வது இலகுவாக இருக்கும் என்றும் குடிவரவு திணைக்களம் அறிவிக்கின்றது. எனினும் டிஜிட்டல் அடையாள அட்டைகள் வெளிப்படவில்லை என்றும் இதனால் கடவுச்சீட்டு பெற வேண்டுமென்றால் புதிய மாற்றம் மற்றது தெளிவான அடையாள அட்டையுடன் வந்து சேவைகள் பெற்றுக்கொள்ள வேண்டாம். கடந்த சில நாட்களாக தெளிவற்ற அடையாள அட்டையுடன் வந்து பலர் சேவையை பெற்றுக்கொள்ள முடியாமல் திரும்பி செல்கின்றார்கள். இதனால் புதிய அடையாள அட்டை விண்ணப்பித்து பெற்றுக்கொண்டு கடவுச்சீட்டை பெற வாருங்கள். அனைத்து நாடுகளாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் கடவுச்சீட்டை வழங்குவது தமது திணைக்களத்தின் நோக்கம் என்றும் கட்டுப்பாட்டாளர் நாயகம் அறிவிக்கின்றார். தமிழ் பொது வேட்பாளர் என்பது பொது பேரழிவாக அமையும். அனைத்து மக்களின் இணக்கத்திற்கு இணங்கவே 13 முழுமையாக அமுல்படுத்தப்படும் யாழில் சொன்னார் சஜி பிரேமதாசா. தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது அரசியல் ரீதியாக பேரழிவை ஏற்படுத்தும் என்று தெரிவித்திருக்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசா. யாழ் மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் வருகதந்து அங்கு மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை எபரட்னம் தலைமையிலான குழுக்களை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். இலங்கையில் தற்போதைய நிலை தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், குறிப்பாக அருட்தந்தை பிரான்சிஸ் யோசப் அவருடன் சென்றவர்கள், வெள்ளைக்குருடன் சரணடைந்தவர்கள் நிலை, நவாலி தீவாலிய படுகொலை போன்ற விடயங்களுக்கு பொறுப்பு கூறல், யுத்த காலத்தில் தமிழர் பிரதேசத்தில் கொல்லப்பட்ட மக்களுக்கான இழப்பீடுகள், இவற்றுடன் இணைந்த இனப்பிரச்சினைக்கான தீர்வு, தேர்தலுக்கான பொது வேட்பாளர் நியமித்தல் போன்ற பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றன. காணி போலீஸ் அதிகாரியுடன் கூடிய 13வது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்துவது எதிர்க்கட்சி தலைவர் தம்மிடம் வலியுறுத்தியதாகவும் வாக்குறுதி அளித்திருப்பதாகவும் இலங்கை தமிழரசு கட்சியின் சில பிரமுகர்கள் குறிப்பிட்டு வருவதுடன் வடகிழக்கு இணைப்பு தொடர்பிலும் குருமார் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். இதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சி தலைவர் இந்த விவகாரங்கள் குறித்து வெளிப்படையாக பதிலளிக்கவில்லை.
13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்துவேன். முதலில் மக்கள் மத்தியில் புரிந்துணர்வையும் இணக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். அதன் பின்னரே சிக்கலான விவகாரங்களை கையாள வேண்டும் என்கின்றார். ஜனநாயக நாடொன்றில் ஜனநாயக ரீதியாக நடைபெறும் தேர்தலில் யாரும் போட்டியிடலாம். மக்கள் யாருக்கும் வாக்களிக்கலாம். யாரும் தடுக்க முடியாது. ஆனால் தனிப்பட்ட கருத்து பொது வேட்பாளர் என்பது பொதுவான பீரழிவாகவே வரும். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விவகாரம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போது இந்த விவகாரங்கள் எப்பொழுதுமே தீர்வு கண்டிருக்க வேண்டிய விடயங்கள். தென்னாப்பிரிக்கா மாதிரி உண்மையை கண்டறியும் குழுவை நிறுவி உண்மையை வெளிப்படுத்துவோம் என்ற கருத்தையும் வலியுறுத்தியிருக்கின்றார் யாழ்ப்பாணத்தில் வைத்து சஜித் பிரேமதாசா. பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் கழுத்தறுத்த படுகொலை கொரோனையில் நடந்த பயங்கரம். உறங்கிக் கொண்டிருந்த படுக்கையில் வைத்து பெண்ணொருவர் கூறிய ஆயுதத்தினால் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று கொரோனை போலீசார் அறிவிக்கின்றனர். இன்று அதிகாலை கொரோனை பிரதேசத்தில் இருக்கும் சிடில்டன் பல பகுதி வீடொன்றில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 47 வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்தவர் தனது சகோதரியுடன் குறித்த வீட்டில் வசித்து வந்ததாகவும் 3 வாரங்களுக்கு முன்னர் உயிரிழந்த பெண்ணின் வீட்டில் தங்குவதற்காக சகோதரி வந்ததாக அறிய முடிகிறது. 2 பெண்களும் கதவை மூடிக்கொண்டு உறங்கச் சென்றதாகவும் பின்னர் அதிகாலை 1:45 அளவில் கருப்பு முகமூடி அணிந்த இனந்தெரியாத இருவர் வீட்டுக்குள் வந்துள்ளனர். இறந்த பெண்ணின் சகோதரியின் கைகளை கட்டி வாயில் துணியை திணித்து அறையில் வைத்து இறந்த பெண் தூங்கும் அறைக்கு சென்றுள்ளனர். சிறிது நேரத்தில் உயிரிழந்த பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டது. பின்னர் உயிரிழந்த பெண்ணின் சகோதரி கைகள் கட்டப்பட்ட நிலையில் பக்கத்து வீட்டுக்கு சென்று நடந்தவற்றை கூறியிருக்கிறார். பின்னர் அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து தொடர்ந்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. உயிரிழந்த பெண்ணின் நகைகள் பணத்தை சந்தேக நபர்கள் எடுத்துச் செல்லவில்லை என்றும் அவரது அறையிலிருந்து அலுமாரியை உடைத்து ஆடைகள் தீ வைத்ததாகவும் கொலையாளிகள் வீட்டுக்குள் எப்படி நுழைந்தார்கள் என்பது இதுவரை வெளிவராத நிலையில் இந்த கொலையின் நோக்கம் என்ன என்பது குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிட செய்யப்பட்டிருக்கும் நாணய மாற்று விகிதங்களின் பட்டியல். ஆஸ்திரேலியன் டாலர் 205 ரூபா, கெனடியன் டாலர் 224 ரூபா, யூரோ ஒன்றின் பெறுமதி 333 ரூபா, சிங்கப்பூர் டாலர் 229 ரூபா, ஸ்டீலிங் பவுன் 393 ரூபா, சுவிஸ் பிராங்க் 346 ரூபா, அக்கி அமெரிக்க டாலர் 308 ரூபா. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் 803 ரூபா, குவைத் தினார் 987 ரூபா, ஓமான் ரியால் 787 ரூபா, கட்டார் ரியால் 83 ரூபா, சவுதி அரேபியா ரியால் 80 ரூபா, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் 82 ரூபா. அதிகார பகிர்வு குறித்து சிங்கள மக்களையும் தெளிவுபடுத்த வேண்டாம். அதிகார பகிர்வு சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாட்டை திட்ட தெளிவாக தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல சிங்கள மக்களுக்கும் விபரமாக எடுத்துச் சொல்லுங்கள். இவ்வாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் தான் நேரில் கோரிக்கை வைத்ததாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் தமிழரசு கட்சி தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்ற எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் சந்திப்பில் கலந்து கொண்டு விட்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சுமந்திரன் இந்த கருத்துக்களை வலியுறுத்தியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் எங்களுடைய தமிழரசு கட்சியின் பேச வேண்டும் என்று கூறியதன் அடிப்படையில் நீண்ட நேரமாக சுமார் 2 மணித்தியாலயங்கள் எங்களுடைய இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதில் எங்களுடைய கட்சி தலைவர் மாவே சேனாதராசா, சிரேஷ்ட உபதலைவர் சிவஞானம் மற்றும் நிர்வாக செயலாளர் குலநாயகம் நானும் கலந்து கொண்ட தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு சம்பந்தமாக எடுத்துச் சொன்னோம். அதிகார பகிர்வு சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கின்ற ஏமாற்றங்கள் நாங்கள் போதாது என்று சொல்கின்ற 13ஆம் திருத்தத்தை கூட இப்பொழுது இன்னும் மோசமான நிலைமைக்கு கடந்த கால அரசாங்கங்கள் கொண்டு வந்துவிட்டன. கொடுத்ததையும் மீளப் பெறுகின்ற ஒரு சூழ்ச்சியின் காரணமாக இப்பொழுது அது மிகவும் நலிவடைந்து காணப்படுகின்றது. ஆகவே 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்துவேன் என்று சொல்லுவதில் கூட இன்றைக்கு அர்த்தமில்லாமல் இருக்கின்றது என்பதை தெளிவாக எடுத்துச் சொன்னோம். இதில் விசேடமாக வடமாகாண அவைத்தலைவராக இருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் மாகாண சபை அனுபவங்களையும் மாகாண சபை நிறுவனங்களையும் எடுத்துச் செல்ல முடியாத துர்பாக்கிய நிலைமை பற்றி விபரமாக எடுத்துச் சொல்லியிருக்கின்றார். நாட்டில் வாழ்கின்ற மத்தியில், அதாவது வெவ்வேறு இனங்கள் மத்தியில் இருக்கின்ற பரஸ்பர நம்பிக்கையினம் நாங்கள் சிறிதாக இல்லாதொழிக்கப்பட வேண்டும் என்றும் சேர்ந்து செயற்பட வேண்டும் என்ற கருத்தையும் சொல்லியிருக்கின்றீர்கள். இதை நாங்கள் அவருக்கு சொல்லியிருக்கின்ற விடயம் என்னவெனில், இந்த நாடு நோக்கி செல்லுகின்ற கருத்தியல் நல்லவை, அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் எங்கள் தமிழ் மக்களின் அடையாளங்கள் பேணப்பட வேண்டாம். தமிழ் மக்கள் தாயகத்தில் வடகிழக்கு இணைந்துள்ள ஒரு அலகிலேயே பூர்ண அதிகார பகிர்வு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பாகும்.
அவர் சொல்கின்ற மற்ற விடயங்கள் எல்லாம் நல்லவை, வரவேற்கத்தக்கவை. ஆனால் சில வேளைகளில் எங்களுடைய மக்கள் தூரிய நோக்கோடு எதிர்பார்க்கின்ற அதிகார பகிர்வு பற்றி பேசாமல், அதை குறித்து வாக்குறுதிகள் கொடுக்காமல் வேறு விடயங்கள் சொல்லுவது, அதிகார பகிர்வு பற்றி சொல்லப்போல் இருப்பது தப்பியோடுகின்ற விடயமாக எங்களுடைய மக்கள் கருதுவார்கள் என்பதை அவருக்கு தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க எங்களை வந்து சந்தித்திருக்கின்றார். இதில் பல விடயங்களை நான் தெளிவுபடுத்த வேண்டாம். ஜேவிபியினுடைய சந்திப்பு முன்கூட்டியே ஒழுங்கு செய்யப்பட்ட சந்திப்பாகும். அதே நேரம் சஜித் பிரேமதாச சந்திப்பு என்பது அதற்கு பிறகு ஒழுங்கு செய்யப்பட்ட சந்திப்பாகும். ஆனால் இதில் முதல் நடக்கின்றது, பிறகு நடக்க உள்ளது. இதன்போது ஆதரவு வழங்குமாறு வெளிப்படையாக சஜித் பிரேமதாசா உங்களிடம் கோரிக்கை விடுத்தாரா என்று ஊடகவர் கேள்வி எழுப்புகையில், உங்கள் ஆதரவு வேண்டுமென்று அப்படி அவர் சொல்லவில்லை. ஆனால் அவர் உங்கள் வந்து சந்தித்ததும் நடத்திய பேச்சுவார்த்தைகளும் அப்படியானதான் இருந்தது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் சுமந்திரன். நன்றி.